70 வருஷம் கழித்து கேட்குறான். இந்த 70 வருஷமாய் யூதா பட்டணங்கள் மேலும் எருசலேமின் மேலும் எந்த மட்டும் நீர் கோபமாயிருப்பீர் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் வந்தது, விடுதலையானது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்கள் விடுதலையானார். அதாவது தனி நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படி பிரகடனப்படுத்தப்பட்டு சரியாக 70 வருஷம் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 2018 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2018. இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த கேள்வி என்ன கேட்கப்படுகிறது? 2018 இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, முடியும் போது கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாக எருசலேமின் மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த கேள்வி 70 வருஷம் கழிச்சு கேட்கப்படுதுன்னா, 1948 இஸ்ரவேல் வந்துடுச்சு, 1967 எருசலேம் பட்டணம் வந்துடுச்சு. ஆனால் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் வந்தது 2018. அது வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறலை. எருசலேம் 2018 மாறுது. அப்போ தான் இந்த வசனம் சொல்லப்படுது, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும். ஏன்னா எருசலேம் அவங்களுக்கு தலைநகராக மாறினாதான் அஃபிஷியலாக கேபிட்டல் சிட்டி. அப்போ சரியாக 70 வருஷம் கழிச்சு உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன், 2018 முடிஞ்சு 2019 கேட்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் புரிதலுக்காக. ஆனால் அதுதான் உண்மையும் கூட. 70 வருஷமாய் சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் நீர் கோபம் கொண்டிருப்பீர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு மறுமொழியாக கர்த்தர் சொல்றது என்ன? 15வது வசனம் வாசிங்க. 1:15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இப்போ வசனம் சொல்லுது, பூமி முழுக்க புறஜாதியார் மேலே கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறது. 70 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்போ இந்த சிவப்பு குதிரை செய்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அதே சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. சகரியா 6:7 வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இதுதான் அங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 6:4 பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்போ இந்த சிவப்பு குதிரை 70 வருஷம் கழிச்சு 1948 70 வருஷம் 2018 கழிச்சு 2019 இந்த சிவப்பு குதிரை பூமி முழுக்க சுற்றி திரிய புறப்படணும். புறப்படுறது மட்டுமல்ல, இது போய் ஒரு மரணத்தை கொண்டு வரும். உலகம் முழுக்க எப்படி மரணத்தை கொண்டு வரும்? ஒரு கொள்ளை நோயாக மரணத்தை கொண்டு வரும், ஒரு வியாதி வழியாக. அந்த வியாதி எப்படி வரும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2019 அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா வந்தது. உலகம் முழுக்க பூமி அனைத்துக்கும் வந்துச்சு. ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே வந்தது. அது எல்லா நாடுகளிலும் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் அது எப்படி பரவுச்சு, எப்படி மரணத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் அந்த வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. குவாரண்டைன் அல்லது தனித்திரு, விழித்திரு, விலகிரு இதெல்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படி எல்லாரையும் தனித்திருக்க சொன்னாங்க? அப்படி விலகி இருங்கன்னு ஏன் சொன்னாங்க? பொதுவாக வியாதி வரும்போது சொல்லுவாங்க, சில ஜுரம்லாம் கோல்டெல்லாம் பிடிச்சா அவங்கள விட்டு கொஞ்சம் தனியாக இருங்க, உங்களுக்கும் பரவும், வைரல் ஃபீவர் அப்படிம்பாங்க. ஆனால் அத்தனை பேரும் உலகம் முழுக்க தனியாக இருங்க, ஒவ்வொருத்தரும் தனியாக இருங்க. அது மட்டுமல்ல, மரணம் வர்றது அப்படி ஒரு நடந்துச்சான்னா இதான் ஃபஸ்ட்டு டைம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மையம், உலகத்தினுடைய கடைசி காலம். அவன் வந்தானா உலகத்தினுடைய கடைசி காலம்னு அர்த்தம். ஓசியா 3:4-5 சொல்லுது, கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். ஸோ அவன் வரானா அது கடைசி காலம். அவங்க வந்து சரியாக 70 வருஷம் கழித்து பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஒரு கொள்ளை நோய் ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. அது உலகம் முழுக்க வந்துச்சு. அத்தனை நாட்டுக்கும் எப்படி பரவுச்சுன்னா, ஒரு மனுஷன் வழியாக இன்னொரு மனுஷனுக்கு. முதல் அலை ஒருத்தர் வழியாக ஒருத்தருக்கு, 2வது அலை ஒருத்தர் வழியாக 4 பேருக்கோ 8 பேருக்கோ பரவுச்சு, 3வது அலை ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு. இப்படி அது அப்படியே மனுஷ வழியாக தான் பரவுச்சு. உலகம் முழுக்க வெறும் மனுஷன் வழியா. அதைத்தான் பைபிள் சொல்லுது. 1900 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு இருக்கு. அப்போ இவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. ஆண்டவர் இதை மகத்துவமாய் எழுதி வச்சிருக்கிறார்.
சகரியாவின் புஸ்தகத்திலும் கொடுத்து வச்சிருக்கிறாரு, யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கொடுத்து வச்சிருக்கிறாரு, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களாக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அது நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இதை அப்படியே எடுத்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் டாப்பிக்காக நீங்கள் எழுதுவீங்க, எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு எதையாவது கட்டுரை எதாவது எழுதுகிறவங்களா இருக்கட்டும், எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பேராகிராஃபுக்கு மேலே அந்த பேராகிராஃபில் எதை பற்றி எழுத போகிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுப்பீங்க. சில லெட்டர்ஸ் எழுதும்போது சப்ஜெக்ட் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த 7 பாயிண்ட்டும் மிக முக்கியமான 7 பாயிண்ட்டாக ஆண்டவர் கொடுக்குறார். கொடுத்தது மட்டுமல்ல, அந்த 7க்கான விளக்கத்தை பின்னாடி கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னபடியே இந்த கொள்ளை நோய், சிவப்பு குதிரை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி, அது அடுத்த முக்கியம். போய் கேட்டு பாருங்க, கொரோனாவில் விழுந்த நாடுகள் தான் இன்னும் எழுந்திரிக்கவே இல்லை. பல நாடுகள் கொரோனா மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி, மிகப்பெரிய மரணம், மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வந்தது. டிஜிட்டலி பெரிய மாற்றம் வந்தது, எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் வந்தது. அதே நேரத்தில் மக்களுடையதான உடம்புல பெரிய மாற்றம் வந்தது, அந்த ஊசியின் வழியாக. இப்படி பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான காரியம் நடைபெற்றது. ஆண்டவர் சொன்னபடியே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறியது. இத்தனை துல்லியமாய் ஆண்டவர் சொல்லியும் எழுதி கொடுத்தும் இதை படிக்காமல் அல்லது இதை கேட்காமல் விட்டது யாருடைய குற்றம்? நீங்க 6ஆம் அதிகாரம் அப்புறம் தான் நடக்கும்னு சொன்னதுனால 4ஆம் அதிகாரத்தோடு கூட உங்க மைண்ட் செட் எல்லாம் சபை தியானிக்கத்தோடு நின்றுச்சு. பெரும்பான்மையான பைபிள் காலேஜ் இதெல்லாம் போய் கேட்டால் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் எடுக்கிறோன்றாங்க. ஏன்னு கேட்டால் அது வருகையோடு முடிஞ்சிருது, அதுக்கு பின்னாடி உள்ளதை அவங்களே தியானிச்சுக்கிட்டோங்கிறாங்க. ஆனால் வருகை 7ஆம் அதிகாரத்தில் தான் இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் நடக்குது. இதை படிக்காததுனால அல்லது வாசிக்காததுனால தியானிக்காததுனால இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. நாம் தெரிந்திருந்தால் இதிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். என்ன கொண்டு வர முடியும்? இப்போ நினிவேக்கு அழிவு வருதுன்னு முன்னாடியே தெரியுது. ஜனங்கள் உடனடியாக ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அந்த அழிவு வராதபடி தடுத்து நிறுத்தி தள்ளி போடுறாங்க. இப்போ எகிப்தில் ஒரு அழிவு வருது. அந்த அழிவு வரதை தெரிஞ்ச உடனே அதுல தப்பிக்கிற வழி என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசி வீட்டுக்குள்ளேயே தங்கி அவங்க தப்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு அழிவு வரப்போது அல்லது ஒரு கொள்ளை நோய் வரப்போதுங்கிறத முன்னாடியே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காரியத்தை சொல்லியும் நீங்களும் நானும் கேட்டிருந்தால் அல்லது படித்து புரிந்திருந்தால் நாம் மிக துல்லியமாய் ஆயத்தப்பட்டிருப்போம். அதனால தான் இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சபைகளில் பேசுறதே குறைஞ்சிருச்சு. ஆவியானவர் பேசினாதானே இதெல்லாம் சொல்லுவாரு. இப்போ ஒரு அழிவு வரப்போது, அழிவுனே விட்டுருங்க, எந்த ஒரு காரியமும் நடக்க போது அதை முன்பதாகவே தம்முடைய ஊழியர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த காலத்திலிருந்து இல்லை, ஏனோக்கு காலத்திலிருந்து அவரே பூமியை நியாயத்தீர்க்க கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நோவா பிரசங்கித்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சோதோமுடைய அழிவை பற்றி சொல்லப்படுகிறது. என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஆண்டவர் சொல்றார். அதற்கு பிறகு நீங்க எல்லா பரிசுத்தவான்களையும் எடுங்க, எத்தனை தீர்க்கதரிசிகளை எடுங்க, எல்லோருக்கும் கர்த்தர் முன்பதாகவே சொல்றார் இப்படி நடக்கும், இப்படி நடக்க போது நினிவேவின் பாரம், தீருவின் பாரம் ஆண்டவர் சொல்றார் ஒவ்வொன்றுக்கும். ஆனா நம்ம காலத்துல ஏன் சொல்லல? நம்ம காலத்துல ஏன் அது தெரியல அப்படின்னா, உங்க கையில் அவர் எழுதி கொடுத்த வேதம் இருக்கு, அது கையில் இருக்கு. அதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா பைபிளும் இருக்கு, எழுதினவரும் இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு தெரியல. அப்ப யாருடைய மிஸ்டேக்? அது எப்படி ஆண்டவரை போய் நம்ம குறை சொல்ல முடியும்? ஆவியானவர் சபையில பேசுறதுக்கு இடம் கொடுத்தாதானே ஆவியானவர் இதை பேச முடியும். இப்ப கடைசி காலத்துல பெரும்பான்மையான சபைகள்ல ஆவியானவருக்கே இடம் இல்லை. ஆவியானவருக்கே அவரே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசணும்னா ஆவியானவருக்கு பேச டைம் இல்லை. 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு, 25 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஆண்டவருக்கே அவ்வளவுதான் டைம் கொடுக்குறான், அதுக்கு மேல இல்லை. ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ நேரம் வசனம் பேசுறதுங்கிறத விட எத்தனை ஆராதனை நடத்தணுங்கிறத இப்போ எல்லாருக்கும் முக்கியம். ஒரு நாளைக்கு 10 ஆராதனை, 7 ஆராதனை, 8 ஆராதனை. ஆனால் ஆராதனையில் எவ்வளோ நேரம் செய்தி? 20 நிமிஷம். உடனே கேட்பாங்க 20 நிமிஷம் செய்தி போதுமா அப்படின்னா, அமெரிக்காவில் அப்படி தான் கொடுக்குறான்.
அமெரிக்காவில் கொள்ளு திம்மா நீங்கள் திம்பிங்களா? இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கு. அமெரிக்காவை பார்த்து சூடு போடுற கூட்டம், ஐரோப்பாவை பார்த்து சூடு போடுற கூட்டம். அவங்ககிட்ட என்ன இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட வசனம் இருக்கு, அதான் முக்கியம். ஆவியானவர் பேசுவதற்கு சபையில இடம் இல்லை. இன்னைக்கு பேசினாதானே வரப்போற காரியங்களை குறித்து உனக்கு அறிவிப்பார். யோவான் 16 சொல்லுது, ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது வரப்போற காரியங்களை உனக்கு சொல்லுவார்னு இருக்கு. இன்னைக்கு சொன்னாரா? இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. குறைஞ்சபட்சம் 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்கன்னு உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்குது. உலகம் முழுக்க ஒரு 1,80,000 பேர், 1,80,000 பேர் இருக்கிற நினிவே பட்டணத்துடைய அழிவுக்கே கர்த்தர் பரிதவிச்சார்னு இருக்கு. ஐயோ, இவ்வளோ பேர் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசத்தில் ஜனங்க இருக்கிறாங்களப்பான்னு கேட்டார். ஆனால் இங்கே 2 கோடி பேர் செத்து போயிருக்கான். இதை எப்படி கர்த்தர் சொல்லாமல் இருப்பார்? எப்படி எழுதி கொடுக்காமல் இருப்பார்? உலகத்துக்கு தெரியாவிட்டால் நியாயம். ஏன்னா அவங்க கையில் வேதம் இல்லை. கையில் வேதம் வச்சிருக்கிறீங்கல்ல, வார வாரம் செய்தி கேட்குறீங்கல்ல, அப்போ அதுக்கு முந்தின வாரமாக சொல்லியிருக்கணுமே. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு. அது என்ன வெளிப்பாடுனா, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நைட்டு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் பேசுவார். மிச்சம் 364 நாள் அவர் ஊமையாயிடுவார். 31ஆம் தேதி நைட்டு, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி காலையில் தீர்க்க தரிசனம் பேசுவார். அதுவும் பொதுவாக மொத்தத்துக்கும் பேசி முடிச்சுடுவார். 12 மாதத்துக்கு தேவையானதை கொடுத்துருவார். எசேக்கியேலை கூப்பிட்டு 6ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி பேசுவார். ஆனால் இப்போ இருக்கிற எசேக்கியேலா இருந்தால் 1ஆம் தேதியே பேசி முடிச்சுடுவார். நடுவில் பேச மாட்டார். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் இருக்காங்க. திருப்பியும் சொல்கிறேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால், தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னால் போவீர்களானால் 2020 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கோவிட் வரும், கொரோனா வரும்னு உங்கள் தீர்க்க தரிசிகளில் யாராவது சொன்னார்களா? 2 கோடி பேர் சாக போறான்னு முன்னறிவிச்சாங்களா? அந்த வருஷமும் என்ன சொன்னாங்க? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பகிலி பெருக பண்ணுவார், அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். 19 அடிச்சு விட்டாங்க. நீங்களும் கேட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. அதனுடைய விளைவு என்ன? கொஞ்சம் முன்னாடி லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தா சுதாரிச்சிருக்கலாமா இல்லையா? உங்கள் தீர்க்கதரிசிகள் யாராவது அதை சொன்னார்களா? அதுக்கு தான் சொல்றேன், அப்படி சொல்லியிருந்தால் சோத்திரம். கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் தம்முடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்துட்டார். அதை கேட்டு படிச்சு ஆயத்தப்பட வேண்டியது உங்களுடைய வேலை. இன்னைக்கு அதை விட்டுட்டோம். 2 கோடி பேர் செத்து போயிட்டான். சரி, அதுக்கு பின்னாடி நம்முடைய தானே ஒரு இயலாமை இருக்கு. அதை என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். சரி, இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் சொல்லுவார். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது நடக்குதுங்கிறதையும் வச்சு சொல்லுவார். தூதன் வந்து சொல்லுவான், இதோ தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். அங்க சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுதுன்னு சொல்லுவான். ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைப்பார், இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்படுவார்னு. இயேசு வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவார், கன்ஃபார்ம் பண்ணுவார். இது தேவனுடைய சுபாவம். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு விட்டுற மாட்டார். அது நிறைவேறும் போது யாராவது ஒருத்தரை வச்சு சொல்லுவார். இப்போ பாருங்க, இந்த கோவிடை பற்றி அல்லது இந்த கொள்ளை நோயை பற்றி சகரியாவுக்கும் யோவானுக்கும் 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் அதை நிறைவேறத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி உலக சுகாதார மையத்தை வச்சு ஆண்டவர் சொல்றார். இங்கே பாருங்க, இது அப்போ நடந்ததான காரியம். வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இது 2012 உலக சுகாதார மையம் WHO வெளியிட்டதான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் தன் நாட்டு மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வெளியிட்டதான வீடியோ, அதை ஒவ்வொரு நாடும் தன் கீழே உள்ளதான மாநிலங்களுக்கு அனுப்ப அந்தந்த மாநில மொழிகளிலே அது புரபகண்டா பண்ணப்பட்டது, எல்லோருக்கும் விளம்பரப்படுத்தப்பட்டது. இப்படி ஒன்று வருது, எச்சரிக்கையாயிருங்கன்னு சொன்னாங்க. இது 2018 தமிழ்நாட்டில் போட்டது.
எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க? எத்தனை பேர் இந்த எச்சரிப்பை எடுத்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் பேப்பர்லையும் டிவிலையும் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் நடக்குது. ஆனால் அதை எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் டிவியில் பார்க்குறதெல்லாம் என்னவா இருக்கும்? ஒன்று சீரியலாக இருக்கும், இல்லை அரசியல் கதையாக இருக்கும், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கும். இது எதுலையுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பார்க்குற எதுலையுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் பார்க்க வேண்டிய நியூஸ் எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. முக்கியமான செய்தி எதுவோ, இப்போவுமே இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் பிரச்சனையில் நீங்கள் அந்த நியூஸை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியாது. அதில் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறது அதுவும் தெரியாது. இப்போவும் உங்களுக்கு என்ன, அடுத்த வாரம் யார் ஜெயிப்பா, நீங்கள் யார் ஜெயிச்சா என்ன, இது வரைக்கும் யார் ஜெயிச்சாலும் நீங்கள் என்ன பண்ணிய, நீங்கள் போய் என்ன பண்ணிய, அது பாட்டு தானாக நடக்கும். அவங்க யார் வராங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க, அது பாட்டு போகும். உங்களுக்கு என்ன, உங்கள் போட வேண்டிய கடமை ஓட்டு போட்டுட்டீங்க, அதையே உட்காந்து பார்க்கறது. நான் உங்களை பார்க்க வேணாம்னு சொல்ல, அதை விட முக்கியமான விஷயம் ஒன்று வந்திருக்கு. ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. இதை விட ஆண்டவர் வேறு எப்படி உங்களுக்கு சொல்லுவார்? எழுதியும் கொடுக்குறாரு, ஒரு ஆளை வச்சு அதை நிறைவேற்றுறாரு. அதை நிறைவேறும் போது நிறைவேறுதுன்னு யாரோ ஒருத்தரை வச்சு சொல்றாரு. ஆனால் எதுக்குமே செவி சாய்க்க மாட்டோம், எதுக்குமே நாங்கள் கேட்க மாட்டோம். எங்கள் காதுகள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்பி இருக்கிறது. எங்கள் காதுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பதில் நிரம்பி இருக்கு. அதனுடைய விளைவு என்ன? இந்த தலைமுறையில் உங்க தலைக்கு மேல நடக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் 2 கோடி பேர் செத்துருக்கா. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்க, எத்தனையோ 1000 பேர் செத்து போனாங்க. இவ்வளவும் உங்க ஏரியாலையும் நடந்திருக்கு. இதுல 2 காரியம் இருக்கு. ஒன்று, உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்க வீட்டில் உள்ளவங்க ஒரு சிலர் செத்துருக்கிறாங்க. நீங்க நினைச்சிருந்தா அது உங்க வீட்டுக்குள்ள வராம தடுத்திருக்கலாம். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாதை கர்த்தரால் அனுமதி கொடுக்கப்படுகிறது என்றால் அதில் அவர் செய்கிற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவார். அவங்களுக்கு வர்றது உங்களுக்கு வர விட மாட்டார். அப்படி வர விடாம விட்டாதான் நீங்கள் தேவ ஜனங்கள் என்பது நிதர்சனமாகும். எகிப்தியர் வந்த வாதை இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வராது. அப்பதான் அது தேவ ஜனம்னு தெரியும். இஸ்ரவேல்ல வந்த பஞ்சம் எலியா இருக்கிற சாரிபாத் விதவின் வீட்டுக்கு வராது. அப்பதான் அவன் தேவ மனுஷன் அர்த்தம். சோதோமுக்கு வந்த அழிவு லோத்துக்கு வராது. அப்பதான் அவன் நீதிமான்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன நடக்குது? உலகத்தாருக்கு வர எல்லாமே உங்களுக்கும் நடந்துச்சு. உலகத்தாரை விட நீங்க தான் அதிகம் பயந்தீர்கள். அவங்களுக்கு இருந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லை. என்ன காரணம்? சபை கடந்த 25-30 வருஷமா இது எதுக்குமே அது ஆயத்தப்படலை. வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு கேட்டிய. நீங்கள் கேட்டதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், அவ்வளவுதான். அதனால கர்த்தர் கொடுத்தார். ஆனா என்ன நடக்குது? நீங்கள் கேட்க வேண்டிய செய்திகள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் கேட்கல, கேட்க விருப்பப்படலை. அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்களும் மாறிட்டாங்க. எவாஞ்சலிஸ்ட்ல இருந்து தீர்க்கதரிசியில இருந்து அத்தனை பேரும். இப்பதான் ஒரு கொரோனா வந்ததுல இருந்து ஒரு 5 வருஷமா தீர்க்கதரிசிகள்லாம் கொள்ளை நோய் வரும், சுனாமி வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 20 வருஷமா உங்களுக்கு வெறும் ஆசீர்வாதத்தை தான் தீர்க்க தரிசனமா வந்துச்சு. அதனால என்ன ஆச்சு? இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு. உங்களால் அதெல்லாம் தப்பிக்க முடியல. உங்க வீட்டுக்குள்ள அந்த கொள்ளை நோய் வந்துச்சு. உங்க வீட்டுக்குள்ள உள்ள 1-2 பேர் செத்து போனாங்க. ஆனால் உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதை தாண்டி 2வது உங்களை காப்பாற்றி இருக்கணும். அதோடு கூட இன்னொரு பெரிய எழுப்புதல் உங்க மூலமா நம்ம மூலமா கோவிட்ல வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? இப்போ இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுக்க கோவிட் வருது. ஆனால் அது விசுவாசிகள் வீடுகளுக்குள்ள மட்டும் வரல, சபைகளுக்குள்ள மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இது முடிஞ்ச உடனே ஒரு சர்வே எடுத்தாங்க. உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் எல்லா மாகாணங்கள்லையும் எடுத்தாங்க. எதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு சர்வே வரும். அந்த மாதிரி தான் எகிப்தில் வந்துச்சு. அந்த சர்வே என்ன சொல்லும்? எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரல அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ஒரு சர்வே கொரோனால வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? எல்லாருக்கும் வந்துச்சு உலகம் முழுக்க.
ஆனால் உண்மையாக ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே ஒரு மரணம் கூட இல்லைன்னு வந்திருக்கணும். வந்திருந்தால் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்லை, புறஜாதியார் தானாய் சுவிசேஷத்தை தெரிந்திருப்பார்கள். அவனே உங்களை பார்த்து தெரிஞ்சுப்பா இவர்கள் தேவன் பெரியவர் அப்படின்னு. இது நடக்குமா? நடக்கும். எகிப்தில் ஆண்டவர் வாதையில் எகிப்து தலைப்பில் எல்லாம் சங்காதம் ஆயிடுச்சு. அந்த ராத்திரியில் இஸ்ரவேல் ஜனங்க புறப்படுறாங்க. புறப்பட்டு போகும்போது வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட இஸ்ரவேலோடு கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு, இஸ்ரவேலோடு கூட பல ஜாதியான மனுஷரும் கடந்து போனார்கள் இருக்கு. அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் அல்லாத பல மொழி மக்கள், பல நாட்டு மக்கள் அவங்க கூட எகிப்திலேருந்து போனாங்களாம். எங்கே போகிறாங்க? வனாந்தரத்துக்கு போகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இவங்க 6 லட்சம் புருஷர், மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு போகும்போது சம்பந்தம் இல்லாத அவனும் போகிறான் கூட, ஒரு பெரிய கூட்டம். அப்போ கேட்பாங்க, ஏம்பா அவன் தான் இஸ்ரவேலை, அவன் தேவன் அவங்கள விடுதலை ஆக்கினாருன்னு சொல்கிறான், அவன் போகிறான், உனக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லையே, நீ ஏன் அவன் கூட இப்படி வனாந்தரத்துக்கு போற அப்படின்னு கேட்டா, அடுத்து அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த ஆசீர்வாதம் நினைக்கிற எகிப்தில் இருந்து சாவதை விட இந்த இஸ்ரவேலோடு கூட வனாந்தரத்தில் வாழ்வது மேல், இவர்கள் தேவனை விட இஸ்ரவேலின் தேவனே மேலான தேவன் அவன் சொல்லியிருப்பான். சாட்சி இஸ்ரவேலர்கள் சொல்ல வேணாம், கூட இருக்கவன் சொல்லுவான். அதே மாதிரி இப்ப நடந்திருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணுமா இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் இன்னும் வல்லமை வாய்ந்தது. இயேசுவின் நாமத்தை போல வல்லமையான நாமம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லால் வேறொரு நாமம் இல்லை. அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த நாமத்தை உடையவர்கள் நீங்களும் நானும். இதை கையில் வச்சிருக்கோம். ஏன் ஜெயிக்க முடியல? அப்போ இந்த நாமத்தை யூஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா கேட்கிறார். ஒன்னே ஒன்று தான் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ இந்த கோவிட்ல நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சுகம் அளிக்கிறதோ அல்லது வியாதி வராம தடுக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால முடியும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படி என்ன சொல்லிட்டீங்க, எங்க பேரே விசுவாசியாச்சே, நாங்க எங்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாரும் கூப்பிடுறாங்க விசுவாசின்னு கூப்பிடுறாங்க, எங்களை பார்த்து எப்படி நீங்க விசுவாசி இல்லைன்னு விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, கவனிங்க, பேர்ல தான் விசுவாசி இருக்கு உங்களுக்கு, உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, அவ்வளவுதான். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய ஜனம் அப்படின்னு அர்த்தம். அவன் பேரே தேவனுடைய ஜனம், ஆனா அவங்கிட்ட யார் இல்லை? தேவன் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை விட்டு தூரம் போயிட்டேன், ஆனா அவன் சொல்றான் நான் இன்னும் தேவ ஜனம் அப்படின்னு. தேவனே இல்லாத தேவ ஜனம் அப்பாவன். அந்த மாதிரி தான் இப்பவுமே விசுவாசம் இல்லாத விசுவாசி. அது எப்படி எங்களை பார்த்து விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள், நான் உங்களுக்கு சொல்றேன். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். நீங்க எவ்வளோ அதிகமா விசுவாச வார்த்தைகளை கேட்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். நீங்க தான் 25 வருஷமா விசுவாச வார்த்தையே கேட்கலையே. நீங்க கடந்த 25 வருஷமா கேட்டதெல்லாம் ஆசீர்வாத வார்த்தை தானே. கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் வாசல் கொடுப்பார், கர்த்தர் லேண்டு கொடுப்பார், வெளிநாட்டில் வேலை கொடுப்பார், பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுப்பார், பையனுக்கு பொண்ணு கொடுப்பார். இப்படி எழுதி 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 உடனே லெட்டர் எழுதுறது, இல்லை ஒரு ஃபோனை பண்ணுறது. ஒன்று பவர் உள்ள ஊழியக்காரரை பிடிச்சிக்கிறது, இல்லை டவர் உள்ள ஊழியத்தை பிடிச்சிக்கிறது. எங்கேயாவது ஒரு ஃபோனை அடிக்கிறது, ரொம்ப வருஷமா என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலை. உங்கள் விசுவாசம்லாம் எது மேலே இருந்துச்சு? 25 வருஷமா உலகத்தில் உள்ள காரியங்கள் மேலே தானே இருந்துச்சு. அதனால் நீங்கள் எதை விசுவாசிச்சிங்க? வீடு வேணும்னு விசுவாசிச்சிங்க, ஆண்டவர் கொடுத்துட்டார். பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு விசுவாசிச்சிங்க, நடந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட வீடு இருக்கு, கார் இருக்கு, லேண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போல்லாம் முந்தி போன ஜென்ரேஷனில் கஷ்டப்பட்ட ஊழியக்கார மாதிரிலாம் இப்போ யாரும் கிடையாது. போன தலைமுறை ஊழியக்காரங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது இருக்கு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாம் நல்லா இருக்கீங்க, அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா ஆண்டவர் எங்களை உங்கள் கஷ்டம்லாம் என்ன நான் சொல்கிறேன். உங்கள் கஷ்டம் என்ன? பையன் அமெரிக்கா ஸ்கூலில் படிக்கிறான், ஃபீஸ் கட்ட முடியல, இதுதான் உங்கள் கஷ்டம். உங்கள் கஷ்டம் என்ன? நான் ஒரு சின்ன கார் வச்சுருக்கேன், உடம்பெல்லாம் வலிக்குது, இனோவா இருந்தால் நல்லா இருக்கும். உங்கள் கஷ்டம் இதான். இப்போ உங்கள் கஷ்டம் இப்போ போட இந்த மிஷினரிகள் மாதிரி சாப்பாட்டு கஷ்டம்லாம் கிடையாது உங்களுக்கு. அப்போ இந்த 25 வருஷமா
நீங்க ஊழியக்காரங்களை பயன்படுத்திக்கிட்டீங்களா இல்ல ஊழியக்காரங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு தெரியாது. அதாவது பைபிள்லயே இல்லாத ஊழியம்லாம் நடந்துச்சு. பண ஆசீர்வாத கூட்டம், இயேசுநாதருக்கே தெரியாத ஊழியம் இது. இயேசுநாதர்கிட்டே காசு இல்ல டாக்ஸ் கட்டுறதுக்கு, இவங்க பார்த்தீங்கன்னா பணம் பெருக்கிற கூட்டம். அப்படியே உங்களுக்கு கேட்கவே நல்லா இருக்கு பாருங்க. இயேசுநாதர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னாடி வானா, இவன் பிரசங்கம் பண்றான், நீ வா இயேசுநாதர் எல்லாத்தையும் தருவாருன்னு. இதான் பிரசங்கம். இதைத்தான் நீங்களும் கேட்டிய. ஆண்டவர் 25 வருஷமா கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இப்ப அந்த இளையகுமாரன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டான், சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு. கொடுத்தாரா இல்லையா? ஒரு வார்த்தை பேசாம கொடுத்தாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும், இந்த சொத்து உன்னை காப்பாத்தாது. ஒரு நாள் நீ பண்ணி தவிடு தின்னுட்டு எங்கிட்ட வருவேன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் கொடுத்தாரு. ஒரு நாள் கொரோனா வரும், ஐசியூல உனக்கு பெட் கிடைக்காது, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காது, எல்லா வீட்டில் லேண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் வாசல்ல பெட் கிடைக்காம ரோட்ல படுத்து கிடப்ப, அன்னைக்கு நீ எங்கிட்ட வருவேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் கொரோனா நடந்துச்சு. பெரிய பெரிய கோடீஸ்வரனும் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவனும் லேண்ட் வச்சிருக்கிறவனும் ஒரே ஒரு ஐசியூல பெட் கிடைக்காம வெளியே படுத்து கிடந்தான். அந்த இடத்துல ஒரு அறிவு வந்திருக்கணும். என்ன தெரியுமா? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் பிரயோஜனம் என்ன? இயேசுநாதர் என்னைக்கோ சொல்லிட்டு போனது. இன்னைக்கு பணத்தை ஆசை, பொருள் ஆசை ஒன்னு இருந்தாலும் போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் இல்ல. இன்னும் 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 அதனுடைய விளைவு என்ன? கொரோனா வந்த போது உங்களையும் காப்பாற்ற முடியல, உங்க மூலமா இன்னொருத்தரையும் காப்பாற்ற முடியல. மிகப்பெரியதான ஆவிக்குரிய நஷ்டம் திருச்சபைக்கு. ஆனா இப்ப அதை பத்தி எந்த கவலையாவது உங்களுக்கு இருக்குதா? எந்த கவலையும் இல்லை. இப்ப உங்களை பத்தவன் என்ன, அவன் போனா நான் தப்பிச்சுக்கிட்டேன், தோத்திரம். கர்த்தர் கிருபையா என்னை காப்பாத்திட்டார். அதுதான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் கிருபையா என்னை காப்பாத்திட்டாரு. அவங்க எல்லாம் கிருபை இல்லை, போயிட்டாங்க. அவளை அப்படி வச்சுக்கோங்க. இப்ப கூட ஏன் இதை உங்களுக்கு இவ்வளவு கடினமா சொல்றோம் தெரியுமா? ஒருவேளை கேட்கறது கொஞ்சம் கடினமா இருக்கும், கடினமா தான் இருக்கு, கேளுங்க. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மருந்து கசப்பா தான் இருக்கும், ஆனா அது உடம்புக்கு நல்லது. சிலது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், உடம்புக்கு கெடுதியா இருக்கும். இப்போ எதுக்கு இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? இந்த கொரோனாவை விட மிக மோசமான சூழ்நிலையை இந்த உலகம் கிராஸ் பண்ண போகிறது. பூமி முழுக்க, இதையும் நான் சொல்லல, இப்போ அந்த ப்ரூஃபையும் நீங்க பாப்பீங்க. மிக மோசமான சூழ்நிலையை இந்த உலகம் கிராஸ் பண்ண போதுனா 2018 சொன்ன கொரோனா 2020 லாக்டவுன் ஆச்சு. இப்போ 2023 ஒரு யுத்தம் ஆரம்பிச்சது. கொரோனா 2023 தான் எமர்ஜென்சின்ற காலத்துக்கு முடிவுக்கு வந்துச்சு.